உன்னத பாட்டு 7ஆம் பாகம் 1வது அதிகாரத்தின் 16ஆம் 17ஆம் வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். 16வது வசனத்தை வாசிப்போம். நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. அன்பானவர்களே, இது மணவாட்டி பாடுகிறாள். சபையாகிய மணவாட்டி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பாடுகின்ற பாடலாக இந்த 16ஆம் 17ஆம் வசனங்கள் அமைந்திருக்கின்றன. நீர் ரூபம் உள்ளவர். உண்மை அல்லவா? ஆண்டவர் எவ்வளவு அழகானவராய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் கண்டதில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஒத்த விக்கிரகங்களை படங்களை உண்டு பண்ண வேண்டாம் என்று 10 கற்பனைகளிலேயே அதை தந்திருக்கின்றார். அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அவற்றில் ஒன்று என்னவென்றால், ஆண்டவருக்கு நிகரான ஒரு உருவத்தை நாம் காட்ட முடியாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு அழகானவர். அவரது அழகை நாம் பரலோகத்துக்கு போன பிறகுதான் காணப்போகிறோம். ஆண்டவரை கண்டவன் ஒருவனுமே இல்லை என்றபடியினால். ஆனால் அன்பானவர்களே, இந்த அழகான இயேசு மனுவுரு கொண்டு வரும் பொழுது எப்படி வந்தார் என்று நமக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கலாம். இயேசுவானவர் வருவதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பே அவருடைய வருகையின் போது அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சஃபரிங் சர்வன்ட் என்று ஒரு உபத்திரவப்படுகின்ற ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு காட்சியை மையமாய் வைத்து ஏசாயா தீர்க்க தரிசனமாய் மொழிந்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது 53ஆம் அதிகாரம் ஏசாயா 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று ஏசாயா 53வது அதிகாரத்திலே பாடுகிறார். அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு சௌந்தரியத்தில் நிறைந்தவர், அழகானவர். ஆனால் நமக்காக அவர் அசிங்கமானார். நமக்காக அவர் அருவருப்பை தன்மேல் எடுத்துக்கொண்டார். அந்த கிருபையின் நிமித்தம் அருவருப்பும் அசிங்கமுமாயிருந்த நாம் இன்றைக்கு அழகாயிருக்கிறோம். கடந்த பாடத்தில் நான் என்ன சொன்னேன் பாருங்கள். அந்த முதல் வசனம் 15வது வசனம், என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. 2 காரணங்களுக்காக அந்த 2 தடவை வருகின்றதாம் அந்த ரூபவதி. ஒன்று, அந்த பாடலின் தாள நயத்துக்கேற்ப அதை அமர வைப்பதற்கு. அடுத்தது, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு. நீ ரூபவதி, நீ ரூபவதி. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே பவுலடியார் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டிலே மெய்யாகவே என்று மாத்திரமல்ல, சில இடங்களிலே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று 2 தடவை சொல்லுகிறார். அந்த வகையில் அருவருப்பும் அசிங்கமும் பார்ப்பதற்கு கேவலமாயிருந்த நம்மை அவர் அழகாக்கி நம்மை பார்த்து ரூபவதி என்று 2 தடவை சொல்லுகின்ற அளவுக்கு அழகாகி இருக்கிறோம். ஆனால் அவர் இயற்கையாகவே அழகானவர், பரிசுத்தமானவர். நமக்காக அந்த ஏசாயா 53இல் சொல்லப்பட்டிருக்கின்ற அளவுக்கு அவர் அசிங்கமானார். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த அசிங்கமான நிலைமையிலேயே அவருடைய கதை முடியவில்லை. அசிங்கமாய் மரித்தார், அழகாய் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்முடைய இயேசு எப்படி இருக்கிறார்? நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர். இந்த ரூபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சங்கீதம் 45 இருக்கிறது. அவருடைய அழகை சங்கீதக்காரர்கள் எவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றார்கள் என்றால், 45ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை பாருங்கள். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அவருடைய வார்த்தை
ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அதாவது நம்மை மீட்பதற்காக அவர் அசிங்கமாய் அருவருப்பாய் மாறினாலும் அவர் மறுபடி அந்த சௌந்தரியம், அந்த அழகு அவருக்குள் வந்திருக்கிறது. அவரை போன்ற ஒரு அழகு யாருக்குமே கிடையாது அன்பானவர்களே. ஆகவே நாம் சபையாக சந்தோஷப்பட வேண்டும். நமது இயேசு அழகானவர். அதனால் தான் இந்த இயேசு படங்களை கூட எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். சினிமாவில் இருக்கட்டும், இயேசுவினுடைய கதாபாத்திரங்கள் வெள்ளைக்காரர்கள் எடுக்கின்ற படங்களாக இருக்கட்டும், தமிழர்கள் எடுக்கின்ற படங்களாக இருக்கட்டும், வேற்று மொழிகளில் எடுக்கும் படங்களில் இருக்கட்டும், இந்த இயேசுவானவரை காட்டும் பொழுது எனக்கு போதாது போதாது போதாது. அவருடைய அழகை நாம் புகைப்படத்திலே காட்ட முடியாது. இன்றைக்கு அநேகர் இயேசுவின் படம் என்று ஒன்றை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவர் அழகின் சிகரம். அவரை போன்ற அழகு யாருக்குமே கிடையாது. ஆகவே நான் அவசரப்பட மாட்டேன். பரலோகத்துக்கு போகும் பொழுது அவரை நேருக்கு நேர் காணப்போகிறோம். அந்த அழகில் வியப்புற போகிறோம். அவர் இனிமையானவர், அவர் அழகானவர், அவர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. நம்முடைய மஞ்சம் என்பது அந்த படுக்கையை குறிக்கும். ஆனால் மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 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 மஞ்சம் என்பது ஒரு பாலியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. ஒரு 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 மணவாளன் மணவாட்டி தான் இந்த இடத்துல வருகிறார்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னேனே, ஒரு நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன், அந்த பெண்ணின் ஸ்தனங்கள் என்று வருகின்றது. அதை காமத்து ஒரு காடைத்தன ஒரு அசிங்கமான பாலியல் ரீதியிலே பார்க்கக்கூடாது. அதற்குரிய விளக்கத்தை கொடுத்தேன் அல்லவா? இப்போ கூட நான் இந்த மஞ்சத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. அந்த பசுமையானது என்கின்ற அந்த சொல்லின் அடிப்படையில் விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த பசுமையானது என்கின்ற அந்த சொல்லின் விளக்கத்தை நீங்கள் விளங்கி கொள்வதற்கு ஏசாயா 41 வாருங்கள். ஏசாயா 41 17 18 எப்படிப்பட்ட அந்த 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 பசுமையை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த பசுமை ஒரு பாலைவனத்திலே இருக்கின்ற சோலை எப்படி பசுமையாக இருக்கும் என்பதனை குறித்து அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏசாயா 41 17 18 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உண்மையாக அன்பானவர்களே, இந்த மரங்களை எல்லாம் நான் தேடி போய் பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா இந்த மரங்கள் எல்லாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த நிகழ்ச்சியில் சொன்னது போல, நான் தாவரவியலாளன் அல்ல, எனக்கு இந்த மரங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் தாவரவியலாளர்களின் உதவியோடு நான் இஸ்ரவேலிலே இந்த மரங்களை போய் பார்த்தேன். இந்த எல்லா மரங்களும் ஓரிடத்தில் இல்லை, ஆனால் இந்த வசனத்தில் இருக்கின்ற விதத்தில் அவையெல்லாம் ஓரிடத்தில் இருந்தால் எவ்வளவு இனிமையாய் எவ்வளவு அழகாய் இருக்கும் தெரியுமா. ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். ஏதேன் தோட்டத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஒரு ஏதேன் தோட்டம் என்று சொல்லும் பொழுது ஒரு வித கற்பனை வருகிறது அல்லவா. அந்த கற்பனை கூட நியாயமான கற்பனை அல்ல. ஏனென்றால் நமக்கு தெரிந்த தோட்டங்களின் அடிப்படையிலே தான் நமக்கு கற்பனைகள் வரும். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த பசுமை ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பசுமை. அதைத்தான் இந்த இடத்துல மணவாட்டி சொல்லுகிறாள், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. மஞ்சம் எதை குறிக்கிறது என்றால், ஓய்வாய் இருக்கின்ற இடம். எங்கே போய் நீங்கள் ஓய்வெடுப்பீர்கள்? மஞ்சத்தில். மஞ்சம் என்றால் கட்டில். அப்போ அந்த மஞ்சம் கட்டில் என்றவுடன் அதை உடனே நீங்கள் தப்பாய் நினைக்கக்கூடாது யாரும். ஏனென்றால் இதிலே மணவாளன் வருகிறார், மணவாட்டி வருகிறார். ஆகவே மணவாட்டி மணவாளனை பார்த்து மஞ்சம் என்கின்றால், எனவே அதிலே ஒரு ஒரு பாலியல் ரீதியான அர்த்தம் தான் இருக்க வேண்டும் என்று அறவே கிடையாது. இளைப்பாறுகின்ற இடம் மஞ்சம்.
இயேசு என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? ஏசாயா 41, 17, 18, 19. எப்படி? பாலைவன வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை, ஒரு பசுமை இல்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற, ராஜாவாகிய மணவாளன் தனது மணவாட்டிக்கு கொடுக்கின்ற அந்த இளைப்பாறுதல் ஒரு பசுமையான பாலைவன சோலையாம் இளைப்பாறுதல். அந்த பசுமையைத்தான் இந்த இடத்துல மணவாட்டி சொல்லுகிறார். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. ஆகவே நீர் அழகானவர் ஆண்டவரே. ஆம், எனக்காக நீர் அசிங்கமானீர் தான். ஆனால் நீர் அசிங்கத்திலே முடியவில்லை. இன்றைக்கு எத்தனையோ மத தலைவர்கள் கல்லறைகள், அவர்களுடைய கல்லறைகள் இருக்கின்றன. எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லுகின்றவர்களுடைய இடங்களை நீங்கள் போய் பார்த்தால் எல்லாம் கல்லறைகளும் அப்படி. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை இன்றும் இஸ்ரவேலிலே இருக்கிறது. அங்கு நீங்கள் போய் பார்த்தால் வெறுமையான ஒரு கல்லறையைத்தான் பார்ப்பீர்கள். ஏன்? கல்லறையில் அவருடைய கதை முடியவில்லை. முதலாம் பாகம் அந்த கல்லறை வரை அவரை கொண்டு வந்தது. ஆம், ஒரு அசிங்கமான முறையில், ஒரு அருவருப்பான முறையில், ஒரு சவமாக, ஒரு பிணமாக, ஒரு பிண்டமாக அந்த கல்லறைக்குள் கொண்டு வரப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்தார். அவருடைய கதை 2ஆம் பாகம் அங்கு தொடங்குகிறது. அவர் ஜீவன் உள்ளவராய், அழகுள்ளவராய் அவர் இன்றைக்கு இருக்கின்றார். ஆகவே அதுதான் நமக்கு அவரால் கிடைத்திருக்கின்ற அந்த இன்பம். என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. ஆண்டவரே, நீரும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறீர். ஏன்? உமது வேலை முடிந்து விட்டது. நீர் வந்தீர், இந்த உலகத்தில் வாழ்ந்தீர், மரித்தீர், உயிர்த்தீர். இனி உமக்கும் சபைக்கும் இருக்கின்ற உறவு, இந்த உறவில் லயித்து நிம்மதியாய் வாழலாம். நமது மஞ்சம் பசுமையானது. 17வது வசனத்துக்கு போவோம். நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். நம்முடைய என்று பன்மையில் வருகிறது. எது என்ன? எதிர்காலத்தில் நித்திய ஜீவன், நித்திய ஜீவனுக்குள் இப்பொழுதே வந்திருக்கிறோம் தான் அன்பானவர்களே. ஆனால் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது, ஒன்று மரித்து போகும் பொழுது அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும் பொழுது, நாம் நித்திய ஜீவனுக்குள் மெய்யாகவே பிரவேசிக்கிறோம். அப்படித்தானே? ஒரு நாட்டை நோக்கி போகும் பொழுது 3 படிகள் இருக்கின்றன. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது 3 படிகள். ஒன்று, அந்த நாட்டுக்கு போக புறப்பட்டு விட்டேன், ஆனால் என்னுடைய நாட்டில் தான் இன்னும் இருக்கிறேன். முதலாவது படி. 2வது, என்னுடைய நாட்டை விட்டும் வந்து விட்டேன், போய் அடைய வேண்டிய நாட்டையும் இன்னும் அடையவில்லை, பிரயாணித்து கொண்டிருக்கிறேன். 3வது, நான் சென்றடைய வேண்டிய நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டேன். இந்த 3 படிகளில் நமக்கு முன்னே மரித்தவர்கள் 2ஆம் படியில் இருக்கிறார்கள். பூமியை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் பரதீசிலே இருக்கிறார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் உயிரடைந்து அவர்கள் சென்றடைய வேண்டிய அந்த பரலோகத்தை சென்றடைவார்கள். உயிரோடு இருக்கின்ற நாம் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு பிரயாணித்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு மரித்து போகலாம். பயப்படவே வேண்டியதில்லை. ஏற்கனவே நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணத்தை தொடங்கிவிட்டோம். மரித்தால் கூட போய் பரதீசில் இளைப்பாறி விட்டு மறுபடி உயிர் தெழுந்து நாம் அங்கு போய் சேருவோம். நீண்ட தூர விமான பயணங்கள் மேற்கொண்டவர்களுக்கு தெரியும். அந்த விமானத்திலே அவர்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் அப்படியே உறங்குவோம். அப்படி உறங்கி நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு ஒலி பெருக்கியிலே ஒரு சத்தம் வரும். என்ன? விமானத்தை இப்பொழுது 42,000 அடியிலே இருந்து கீழே கொண்டு வரப்போகிறார். ஆகவே இந்த மின் விளக்குகளை எல்லாம் போடுவார்கள். உங்களுடைய சீட்டுகளை நேராக்கி கொள்ளுங்கள் என்பார்கள். மேஜைகளை மடித்து வையுங்கள் என்பார்கள். அந்த ஆசன பட்டிகளை பொருத்தி கொள்ளுங்கள் என்பார்கள். திடீரென அவ்வளவு நேரம் அமைதியாய் உறங்கி கொண்டு வந்த விமானத்துக்குள்ளே சலசலப்பும் சத்தங்களும் அங்கும் இங்கும் அவர்கள் போவதும் வருவதுமாய் ஒரு சின்ன ஒரு பரபரப்பு காணப்படும். அது மாதிரி இந்த பரதீசிலே உறங்கி கொண்டிருக்கின்றவர்கள் பரபரப்படைந்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போவார்கள். உயிரோடு இருக்கின்ற நாம்
மரித்து போனால் பயப்பட தேவையில்லை, பரதேசுக்கு போவோம், உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போவோம். இல்லை என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் போவோம். அப்போது அந்த நித்திய ஜீவன் நாம் யாரோடு வாழப்போகிறோம்? மணவாளனாகிய இயேசுவோடு. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அவர் சபையை மணவாட்டி 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 என்று சொல்லி கொண்டு வந்தவர். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே மனைவி என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு சபையை கொண்டு வருகிறார். ஆகவே ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்கும் கல்யாணமே நடக்கிறது. அப்போது அன்பானவர்களே, அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை, பரலோகத்திலே வாழப்போகின்ற வாழ்க்கை, வெளிப்படுத்தல் 22லே புதிய வானம் புதிய பூமி வருகிறதாம். அநேகர் என்னிடத்தில் கேட்கின்றார்கள், ஐயோ இந்த அநேகர், அந்த அநேகரில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நீங்கள் கூட இருக்கலாம். அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் நிறைய படித்து கொடுத்திருக்கிறேன் தான். அதற்காக அதில் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியாதப்பா. இந்த 1000 வருஷ அரசாட்சி உலகத்தில் நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் எனக்கு எப்படி தெரியும்? பரதீசு எப்படி இருக்கும் எனக்கு தெரியுமா? தெரியாது. பரலோகம் எப்படி இருக்கும் தெரியாது. நானும் இந்த வேதத்தில் இருக்கின்ற அடையாளங்கள், உவமயங்கள் இவற்றை வைத்துத்தான் கற்பனை பண்ண வேண்டி இருக்கிறதே ஒழிய மற்றபடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த பரலோகத்துக்கு போய் வந்தேன் என்று சொல்லுகின்றவர்களுடைய கதைகளை எல்லாம் நான் அவ்வளவு நம்புவது கிடையாது. சில பரிசுத்தவான்கள் பரதீசை பார்த்துவிட்டு வந்து பரலோகம் என்று சொல்லுவதை நான் அங்கீகரிப்பேன், ஏற்றுக்கொள்வேன். அது அவர்களுடைய அந்த பரிசுத்தவான்களை நான் சந்தேகிப்பது கிடையாது. அதற்காக இந்த கான மயிலாட கண்டிருந்தவான் கோழி தானும் தோகை விரித்தாட என்றது போல கண்டவனும் நான் பரலோகம் போனேன் வந்தேன் என்று தடுமாறி கொண்டிருப்பான். இதெல்லாம் நான் நம்புவதே கிடையாது. அதிலும் குறிப்பாக நான் பெயர் சொல்லியே சொல்ல விரும்புவது, இந்த ஏஞ்சல் டிவி சொல்லுகின்ற பரலோகம் நான் நம்புவதே கிடையாது. அது சினிமாவில் இருக்கிற கிராமப்புறம், அவர்களுடைய அந்த பரலோகம் வந்து சினிமாவில் இருக்கிற அந்த கிராமப்புறம். இயேசுவான ஒரு தண்ணீர் விளையாடி கொண்டிருப்பாராம். சரி, இதெல்லாம் தேவையில்லை. இப்போது நான் சொல்லுவது எனக்கு தெரியாது. புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் என்று கேட்பார்கள். எனக்கு எப்படி தெரியும்? நித்திய ஜீவனில் வாழும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இனி கவலையே இல்லை, துக்கம் வேதனை வருத்தம் ஒன்றுமே கிடையாது. வாவ், இருளே கிடையாது. எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு நித்திய ஜீவனை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ 17வது வசனம் பாருங்கள். நித்திய ஜீவனில் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை மனவாட்டி சொல்லுகிறாள். நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். இந்த கவிதையை பாருங்கள், இந்த 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 பாடலை நீங்கள் பாருங்கள். கேதுரு, இந்த கேதுரு எதை குறிக்கும் தெரியுமா? லீபனோனின் கேதுரு ராஜரீகத்தை குறிக்கும். கேதுரு மரத்தை கொண்டு தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினாராம். இந்த கேதுரு மரத்தை லெபனானிலே இருந்து அவர்கள் கடலிலே போட்டு அப்படியே அது மிதந்து மிதந்து வந்து யோப்பாவை அடைந்ததாம். அங்கிருந்து அவர்கள் எடுத்து எருசலேம் வரை கொண்டு வந்து தேவாலயத்துக்கு பயன்படுத்தினார்களாம். இந்த கேதுரு மரம் ராஜரீகத்தை, பலத்தை, உறுதியை காட்டுகிறது. அப்போது நமது நித்திய ஜீவன் ராஜ அரண்மனையிலே இருக்கிறது. அரண்மனையிலே வாழ கிடைத்தால் எப்படி இருக்கும்? சில நேரம் இந்த இங்கிலாந்துக்கு போகின்றவர்கள் பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போவார்கள். ஒரு 10 பவுண்டோ 20 பவுண்டோ அந்த காலத்தில் டிக்கெட் கொடுத்து வாங்கினால் அந்த பக்கிங்ஹாம் அரண்மனையின் ஒரு பகுதியை பார்க்க விடுவார்கள். நான் அதை போய் பார்த்த பொழுது மலைத்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். நான் உலகத்திலே வியந்து மலைத்து போய் பார்த்த ராஜ அரண்மனைகள் 3 இருக்கின்றன. ஒன்று பக்கிங்ஹாம் அரண்மனை. நிறைய அரண்மனைகள் பார்த்துருக்கிறேன். அதிலே நான் வியந்த அரண்மனைகள் பக்கிங்ஹாம் அரண்மனை ஒன்று. அடுத்தது பிரான்சில் இருக்கின்ற 14வது லூயி மன்னனுடைய அரண்மனை வேர்சாய் காசல். வேர்சாய் காசலை போய் பார்த்து ஆச்சரியப்படுவேன். நாம் அதில் அந்த ராஜாவினுடைய மஞ்சம், ராணியினுடைய அறை, அந்த உணவறை மலைத்து போவேன். அடுத்தது மைசூர் மகாராஜாவினுடைய அரண்மனை இந்தியாவிலே. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் நீங்கள் இவற்றை பார்த்திருப்பீர்கள், பார்த்திருக்க மாட்டீர்கள், அல்லது வேறு நான் பார்க்காத அரண்மனைகளை பார்த்திருப்பீர்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு 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 விதமாக இருக்கும். ஐயோ, இப்படியெல்லாம் நமக்கு வாழ
கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் இந்த அளவு சுபிட்சத்தில், இந்த அளவு வசதியில், இந்த அளவு அழகில் வாழ முடியுமா? அந்த லூயி த 14 அவருடைய அந்த மஞ்சம் தங்கத்தாலேயே, நீங்கள் பிரான்சில் இருப்பவர்கள் அல்லது பிரான்ஸுக்கு போகக்கூடியவர்கள் விவசாய காசல் போங்கள், போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு அறை இருக்கிறது, அந்த 14வது லூயி மன்னனுடைய படுக்கை அறை. அந்த 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 முழு கட்டிலுமே தங்கத்தால், அந்த போர்வைகள், அந்த தலையணைகள், அந்த கட்டில் எல்லாமே தங்க முலாம் பூசப்பட்டு அப்படி இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கின்ற அந்த பாக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய நித்திய ஜீவன் தேவனுடைய அரண்மனையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாவாகிய இயேசு. ஆஃப்டர் ஆல், இங்கிலாந்து மகாராஜா மகாராணிமாரனுடைய அரண்மனை, மைசூர் மகாராஜாவினுடைய அரண்மனை, லூயி 14வது லூயி மன்னனுடைய அரண்மனை, இன்னும் உங்களுக்கு தெரிந்த மன்னர்களின் அரண்மனைகள் இவை எங்கே? ராஜாதி ராஜாவாகிய இயேசு ஆனவருடைய அரண்மனை எங்கே? அரண்மனை வாசிகள், நம்முடைய வீட்டின் உத்தரம் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். இதில் பாருங்கள், இது இது ஆண்டவரோடு நாம் வாழுகின்ற அந்த வீட்டை காட்டுகிறோம். அதனுடைய ஒரு சாயல் தான் சபை கட்டடம் வேண்டுமானால் அவ்வளவு பெரிய பிரமாதமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ராஜா இருக்கின்ற இடம் சபை. ஆகவே நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிப்போம். எசேக்கியேல் 31வது அதிகாரம் 8வது வசனம். தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்க கூடாது இருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானம் அல்ல, அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்தில் அதற்கு ஒப்பல்ல. பாருங்கள், தேவனுடைய தோட்டம், தேவனுடைய வனம் என்றெல்லாம் இதில் தேவதாரு மரம், அந்த கேதுரு மரம் என்றெல்லாம் இருக்கிறது. நம் சங்கீதம் 92க்கு நாம் ஓடினால் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த உலகத்திலேயே நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு வசனம் ஒன்றை வாசித்துவிட்டு நான் முடிக்கட்டுமா? எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு போவோம். 19வது வசனம், எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராயும் இருக்கின்றீர்கள். அன்பானவர்களே, நாம் இப்பொழுதே தேவனுடைய வீட்டை சேர்ந்தவர்கள், இப்பொழுதே தேவனுடைய ஆலயத்தை சேர்ந்தவர்கள், இப்பொழுதே நாம் நித்திய ஜீவ வாசிகள். பாருங்கள், நமது சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாம். 1 கொரிந்தியர் 6:19. அப்போ நாமே ஆலயம், நாம் கூடி வருகின்ற சபை பிதாவினுடைய ஆலயம். ஆகவே நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கின்றோம், தேவனுடைய நகரத்தாராய் இப்பொழுதே இருக்கிறோம். அவ்வளவு ஒரு ஒரு ராஜரீக மேன்மையை ஆண்டவர் நமக்கு இப்பொழுதே கொடுத்திருக்கிறார். இந்த தேவதாரு மரம் என்று சொல்லப்படுகின்ற மரம் வேறு ஒன்றுமல்ல, டேர்பன்டைன். என்னுடைய தோட்டத்திலே கூட டேர்பன்டைன் நான் வளர்க்கின்றேன், ப்ளூகாம். அது ஒரு நல்ல அருமையான மரம். அதில் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றன. அதில் இருக்கின்ற 2 பிரயோஜனம் என்னவென்றால் வாசனை. டேர்பன்டைன் எனக்கு அந்த வாசனை பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அது மாத்திரமல்ல, அது ஒரு பூச்சிக்கொல்லி. இந்த டேர்பன்டைனை மரங்களுக்கு பூசினால் அந்த பூச்சிகளை அது கொல்லும். கேதுரு மரம், தேவதாரு மரம், இதெல்லாம் மிகவும் ஆசீர்வாதமான மரங்கள். சரியானவர்களே, இந்த 2 வசனங்களிலும் இந்த மனவாட்டி சபை என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நீர் அழகானவர், நீர் நேசர், நீர் இன்பமானவர். நாம் வாழுகின்ற, நாம் இளைப்பாறுகின்ற நம்முடைய மஞ்சம் மிகவும் பசுமையானது. அதுபோல நித்திய ஜீவனை கழிக்கப் போகின்ற பரலோகம், புதிய வானம், புதிய பூமி, அரண்மனை, ராஜாதி ராஜாவின் அரண்மனையாக இருக்கிறது. அதற்குரிய சாயல் நமது சபைகளிலே, தேவனுடைய வீட்டிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, 7 பாகங்களில் நான் உங்களுக்கு சாலமோனின் உன்னத பாட்டு 1வது அதிகாரத்தை முடித்து விட்டேன். இனி 8வது பாகத்தில் தொடங்குகிறேன் 2வது அதிகாரத்தை. சந்தோஷத்தோடு போய் வாருங்கள் மனவாட்டியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.